நிகழ்ச்சியில அடுத்ததா மரங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில மரம் பேசுகிறேன் அப்படின்ற தலைப்புல உரை வழங்க வராங்க பூம்புகார் ஆர் தர்ஷன். மனிதர்களே, நான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மரம் பேசுகிறேன். நான் தோன்றி சுமார் 400 மில்லியன் ஆண்டுகள் ஆகிறது. பூமியில் சுமார் 73,300 வகையான மரங்கள் இருக்கிறோம். அதிக மரங்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் ரஷ்யா முதலிடத்திலும் கனடா, பிரேசில் போன்ற நாடுகள் அடுத்தடுத்த இடத்திலும் இருக்கின்றன. மனித நாகரிகம் தொடங்கிய காலத்தில் இருந்த மரங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 46% மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. நாகரிக வளர்ச்சி மற்றும் விவசாய நில வளர்ச்சிக்காக ஆண்டிற்கு 1500 கோடி மரங்கள் வெட்டப்படுகின்றன. மரங்களாகிய நாங்கள் இந்தியாவில் 3500 கோடி உள்ளோம். உலக அளவில் ஒரு நபருக்கு 402 மரங்கள் இருந்தாலும் நமது இந்தியாவில் ஒரு நபருக்கு சராசரியாக 28 மரங்கள் மட்டுமே உள்ளது. இது மிகவும் குறைவு என்பதை மக்களாகிய நீங்கள் உணர வேண்டும். மனிதர்களாகிய உங்களுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன், உண்ண உணவு போன்ற பொருட்களை வழங்கி வரும் மரங்களாகிய எங்கள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கும் நீங்கள் அவர்கள் சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை என்பதை மறந்துவிடுகிறீர்கள். உங்கள் சந்ததியினருக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை பரிசளிக்க வேண்டுமென்றால் சுற்றுச்சூழலை மேம்படுத்தக்கூடிய மரங்களாகிய எங்களை அதிகளவு நடவு செய்யுங்கள். வருமானத்தை கொடுக்கக்கூடிய மா, பலா, வாழை, தென்னை போன்ற மரங்களை மட்டும் நடவு செய்யாமல் அனைத்து வகையான மரங்களையும் நடவு செய்யுங்கள். பயன் என்பது பணத்தில் மட்டும் இல்லை. மரங்களாகிய எங்களின் பயன் என்ன என்பதை நாங்கள் கூற வேண்டிய அவசியமில்லை. காரணம், எங்களை முழுமையாக பயன்படுத்துவதும் கடைசியில் வெட்டியும் நீங்கள் தானே பயன்படுத்துகிறீர்கள். மரங்களாகிய எங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதில் பறவைகளும் விலங்குகளும் முன்னிலையில் உள்ளது. ஒரு பறவை தன் வாழ்நாளில் சுமார் 40,000 விதைகளை தன் எச்சம் மூலம் விதைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதேபோல் காடுகளின் பரப்பை அதிகரிக்கும் பொறுப்பை யானை முதலியான வனவிலங்குகள் மற்றும் வீட்டு விலங்குகளான ஆடு மற்றும் மாட்டின் கழிவு செய்து வருகிறது. சற்றே சிந்தியுங்கள், உங்களின் பங்கு என்னவென்று. மரங்களாகிய எங்களை அழிப்பதால் ஏற்படும் முழு பாதிப்பும் மனிதர்களாகிய உங்களுக்கே என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள். மரங்களின் சார்பாக ஐநா சபைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், மரங்களின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் மரக்கன்று நடவினை அதிகப்படுத்தும் விதமாக ஜூன் 28ஆம் தேதி உலக மரங்கள் தினமாக அறிவித்ததற்கு. பொருளாதார பயன், சுற்றுச்சூழல் பயன், மருத்துவ பயன் போன்றவற்றில் எங்களின் 73,300 வகையான மரங்கள் செய்து வருகிறது. தமிழர் பண்பாட்டில் மரங்களாகிய எங்களை கடவுளாக வழிபடுவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. வாழ்வாங்கு வாழும் வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் என்ற நிலை மாறி ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்றும் பேசும் நிலைக்கு வந்துவிட்டீர்கள். எனவே இயற்கை அழிவை காக்க, வெப்பம் தவிர்க்க முதற்காரணியாக மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்ற உணர்வை பெறுங்கள். சங்க காலத்தில் எனக்கு பிடித்த ஒரு கதை உள்ளது. ஒரு அரசனுக்கு தீராத நோய் ஒன்று இருந்தது. அந்த நோயை சரி செய்வதற்கு வடநாட்டிலிருந்து வந்த ஒரு ராஜ வைத்தியர் வரவழைக்கப்பட்டார். அவர் வந்து பார்த்துவிட்டு, இந்த நோயை தீர்ப்பதற்கு ஒரு மரத்தின் வெட்டி அதன் வேரை எடுத்து ஒரு வாரத்திற்கு கசாயம் வைத்து குடித்தால் சரியாகும் என்றார். அதற்கு அரசர், ஒரு மரத்தை கொன்றுதான் என் உயிர் என்னிடம் இருக்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட உயிர் எனக்கு தேவையில்லை என்றாராம். பனைமரம் தமிழ்நாட்டில் மாநில மரம். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு அதிசய மரம். வேர் முதல் நுனி வரை உள்ள 12 பாகங்களும் மனிதனுக்கு பயன் தருவதால் இதற்கு கற்பகத்தரு என்ற பெயர் உண்டு. இதிலிருந்து தயாரிக்கப்படும் கருப்பட்டியை உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது இரத்த சோகை நீங்கும், கல்லீரல் சுத்தமாகும். ஒரு கிணற்றை சுற்றி 10 பனைமரம் இருந்தால் அந்த கிணறு வற்றவே வற்றாது. குடல் சுத்தம் உடல் சுத்தம் என்பார். அந்த குடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வேப்பிலையை உண்ணும் பொழுது குடல் சுத்தமாகும்.
அன்பின் நிழல் வீசுதே, இன்பம் விளையாடுதே, பாறைக்குள்ளும் பாசம் இழையோடுதே, வெயில் வரம் தூறுதே, காடே நிறம் மாறுதே, மேடை இன்றி உண்மை அரங்கேறுதே, சொர்க்கம் இதுதானம்மா, மேலே கிடையாதம்மா, சொற்கள் கொண்டு சொன்னாலும் புரியாதம்மா, சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத, வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா, அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட, பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா. முட்கள் கிழித்தாலுமே முத்தம் அது ஆகுமே, சோகம் கூட இங்கே சுகமாகுமே, வேர்கள் கதை கூறுமே, காலம் இலை பாருமே, தெய்வம் கூட இங்கே பசியாருமே, இது நாம் தானடி மாறிப்போனோமடி, மீண்டும் பின்னே போக வழி சொல்லடி, சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத, வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா, அலை அலையாக ஆனந்தம் தாளமும் போட, பூங்குயிலாட்டத்தை பாரு கண்ணம்மா, மேல் கீழாக அருவியெல்லாம் இங்கு மனம் விட்டு சிரிப்பதில் சொல்லு கண்ணம்மா, வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் அந்த ரகசியம் சொல்லு சின்ன கண்ணம்மா. படைத்தது. பறவைகளுக்கு ஒரு சிறந்த வாழ்விடமாக அமைகிறது. ஆளும் வெல்லும் பல்லுக்குருதி என்று சொல்வார்கள். இதிலிருந்து குச்சிகள் எடுத்து பல் துளக்கினால் காலம் இறுதி வரை பல் உறுதியாக இருக்கும். அரச மரம் இல்லை இல்லை அரசன் மரம். ஏன் என்றால் ஆக்சிஜனின் அரசன் என்று அழைக்கப்படும் மரம் அரச மரம். அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடும் மரம். ஆக்சிஜன் தரும் முதன்மையான மரம் இதுவே ஆகும். அரச மரம் 24 மணி நேரமும் ஆக்சிஜன் தரும் என்பார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. பகலில் மற்றும் மற்ற மரங்கள் போல் அதிக அளவில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிறது. ஆனால் இரவில் கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு மிகவும் குறைந்த அளவில் ஆக்சிஜனை வெளியிடலாம். மரங்களாகிய நாங்கள் கோடை காலத்தில் இலைகளை உதிர்ப்பதற்கு காரணம் கோடை காலத்தில் நிலத்தின் ஈரப்பதம் குறைவாக இருக்கும். அதிக அளவில் இலைகள் இருப்பதால் இலைகள் மூலம் நீர் ஆவியாகலாம். அதிக நீர் தேவைப்படும். ஆகையால் தான் கோடை காலத்தில் நீர் ஆவியாதலை தடுக்கவே நாங்கள் இலைகளை உதிர்த்து விடுகிறோம். அதேபோல் மனிதர்களாகிய நீங்களும் வருமானம் குறைவாக உள்ளபோது செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு மத்தியில் பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடல் மேற்பரப்பில் அதிகப்படியான வெப்பநிலையால் தூண்டப்படுவதே உலகளாவிய வெப்பநிலை உயர்வுக்கு காரணமாகும். இதன் காரணமாக வெப்பநிலை உயர்வு, சராசரி மழையளவு குறைவு, உணவு உற்பத்தி குறைவு போன்ற மோசமான பாதிப்புகளை உலகம் முழுவதும் ஏற்படுத்தும். இதற்கு காரணம் புவி வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம், காற்று மாசுபாடு, போதிய மரங்கள் இல்லாததே ஆகும். இந்தியாவில் அபாயகரமான இடிமின்னல்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. சராசரியாக 1328 இடிமின்னல்கள் ஆண்டுக்கு பதிவாகிறது. ஆனாலும் தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் 10 முதல் 15 வரை மட்டுமே இருக்கிறது. தமிழ்நாட்டில் இடிமின்னலுக்கு பலி எண்ணிக்கை குறைவாக உள்ளது. காரணம் பனைமரங்களே.
ஒடிசா, பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அரசே கடந்த 2 ஆண்டுகளாக பனை விதை நடவை அதிகப்படியாக செய்து வருகிறது. என்னை வெறும் மரம் என்று எண்ணாதீர்கள், நாங்கள் மனித குலத்திற்கு கிடைத்த வரம். சுனாமி மற்றும் பெரிய கடல் அலைகளிலிருந்து மக்களின் உயிரை காப்பாற்றும் ஒரு மரம் அலையாத்தி மரம். ரைசோபோரா மற்றும் அவிசீனியா போன்ற மரங்கள் கடல் அலையின் வேகத்தை குறைத்து காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வேர் மூலியமாக பூமிக்கு அடியில் கொண்டு செல்லக்கூடியது. அதில் உள்ள உப்பின் தன்மையை இலைகள் மூலம் குறைக்கக்கூடியது. பேரிடர் மேலாண்மையில் விளைநிலங்களில் ஏற்பட்டுள்ள உப்புத்தன்மையை அவிசீனியா செடிகள் உறிஞ்சி நல்ல விளைநிலமாக மாற்றக்கூடியது. பூச்சி உண்ணும் செடிகள் மலை பிரதேசத்தில் காணக்கூடியது. இந்த தாவரத்தின் கூம்பு வடிவான அமைப்பு அதன் மேல் அமரும் பூச்சிகளை உள்ளே அனுப்பக்கூடியது. ஒரு முறை 4 அல்லது 5 பூச்சிகள் உள்ளே அனுப்பிவிட்டால் அடுத்த 5 மணி நேரத்திற்கு அந்த கூம்பு வடிவில் பூச்சிகள் அமர்ந்தாலும் எந்த பூச்சியும் உள்ளே அனுப்பாது. இதிலிருந்து மனிதர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு முறை உணவு சாப்பிட்ட பிறகு பசி எடுத்தால் மட்டுமே மீண்டும் உணவு சாப்பிட வேண்டும் என்பதே. எண்ணெய் வித்துக்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள் காற்றில் உள்ள அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பாஸ்பரஸை உறிஞ்சக்கூடியது. மனிதர்களே, மரங்களாகிய நாங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு பயன்படுகிறோம். அதேபோல் வெட்டப்பட்டாலும் உங்களுக்கு தானே பயன்படுகிறோம். மனிதர்களாகிய நீங்கள் இருக்கும் வரை சக மனிதர்களுக்கு உதவியாக இருந்து இயற்கையை காப்பாற்றுங்கள். இறந்த பிறகு கண் தானம், உடல் உறுப்பு தானம், ஏன் உடலையே தானமாக கொடுத்து மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு பாடப்புத்தகமாக மாறலாமே. இப்படிக்கு மரம். உயிர்களின் ஆதாரமே மரங்கள் தான் இல்லையா? அப்படிப்பட்ட மரங்களுடைய முக்கியத்துவத்தை ஒரு கதையின் மூலமா நமக்கு உணர்த்துறதுக்காக வராங்க பூம்புகார் ஆர். தர்ஷன். ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதனிடம் ஒரு சிறுவன் தினமும் விளையாடி வந்தான். குழந்தை பருவத்தில் சிறுவன் மரத்தின் மீது ஏறுவான், அதன் கிளைகளில் ஊஞ்சலாடுவான், அதன் நிழலில் தூங்குவான், அதன் பழங்களை பறித்து உண்ணுவான். மரங்கள் என்றால் அவனுக்கு உயிர். மரத்திற்கு அந்த சிறுவன் என்றால் அளவு கடந்த அன்பு. நாட்கள் செல்ல செல்ல அவன் ஒரு வாலிபன் ஆகிட்டான். அந்த இளமை பருவம் கடந்ததுக்கப்புறம் அவன் அந்த மரத்துக்கிட்ட வரதே இல்லை. அந்த மரம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பையனை கூப்பிடுது. அவன் ஆனால் எனக்கு உன் கூட விளையாட நேரம் இல்லை, நான் பெரிய பையன் ஆகிட்டேன், எனக்கு இப்போது பொம்மை வாங்க காசு வேணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு உன்னால் காசுலாம் கொடுக்க முடியாதுப்பா, ஆனால் என்கிட்ட பழங்கள் இருக்குது, அதை பறித்து எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றினா உனக்கு அதிகப்படியான பணம் வரும், அதை வச்சு நீ பொம்மையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுது. சரின்னு அந்த பையனும் அந்த மரத்தை அந்த பழத்தெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்கிறான். அவனுக்கு காசு வருது. அவனோட மகிழ்ச்சியை பார்த்து அந்த மரமும் மகிழ்ச்சி ஆகுது. பல வருடங்கள் கழித்து அவன் குடும்பஸ்தன் ஆகிடுறான். சுயநலம் அதிகமாகுது. எனக்கு இப்போது ஒரு குடும்பம்னு அமைஞ்சிட்டு நான் ஒரு வீடு கட்டணும், எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட வந்து சொல்கிறான். சரி, என் மரம் தான் பெருசாக இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு பக்கத்தை வெட்டி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த மரமும் அவங்ககிட்ட சொல்லுது. அவனும் போய் அந்த மரத்துலேருந்து ஒரு பக்கத்தை வெட்டி அவன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஓரளவுக்கு செஞ்சுக்கிறான். திரும்பி அவன் அந்த வழியாக போகிறான். என்னெல்லாம் இப்போ வந்து பார்க்கவே மாட்டேற, பேசவே மாட்டேற அப்படின்னு மரம் வந்து கேட்குது. அதுக்கு அவன் சொல்கிறான், உங்ககிட்ட வந்து ரெகுலராக பேச முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரின்னு அதுவும் ஒரு சோகமாக சொல்லிட்டு இருக்குது. எனக்கு இப்போது தொழில் பண்ண போகிறேன், அதுக்கு எனக்கு போட்டு வேணும் அப்படின்னு கேட்குது. சரி, என்கிட்ட இன்னும் அடிமரம் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கும், அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுது. அந்த பையன் அந்த மரத்தை அடியோடு வெட்டும்பொழுது கூட அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பையன் எதையுமே யோசிக்காமல் அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு போயிடறான். அவனுக்கு தேவையான பொருள்லாம் செஞ்சுக்கிறான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மரம் நமக்கு அன்பாக அதுக்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே கொடுக்குது. நுனியில் இருக்க இலையிலேருந்து அடியில் இருக்க வேறு வரையும் எல்லாத்தையும் நமக்காக கொடுக்குது. ஆனால் நம்ம மரத்துக்கிட்ட அன்பை கூட கொடுக்கறது இல்லை. மரங்களை வளர்ப்போம், மனித குலத்தின் ஆயுளை கூட்டுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.